ஓம் சாந்தி. ஆத்மாவிற்கான இன்றைய உணவு. ஆத்மாவாகிய நான் இந்த உடலில் இரு புருவங்களின் மத்தியில் மூளையின் மைய பகுதியில் மிக மிக பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். எனது உண்மையான சொரூபமே பிரகாசமான ஒளி. ஆத்மாவாகிய நான் பல பிறவிகளாக இந்த தேக உணர்வில் இருந்தேன். இந்த மிக உயர்ந்த சங்கம யுகத்தில் பரமாத்மா சிவ தந்தை பிரம்மா பாபா மூலமாக தன்னுடைய பிரியமான குழந்தையாக என்னை அவர் கையில் ஏந்திவிட்டார். இப்பொழுது பரமாத்மா சிவ தந்தையின் நேரடி குழந்தை ஆகிவிட்டேன். அந்த சதா சிவனின் பாலனையில் எனது வாழ்க்கை மிகவும் இனிமையாக சென்று கொண்டிருக்கின்றது. ஆத்மாவாகிய நான் கலியுகத்தில் அநேக இன்னல்களில் இருந்தேன். இப்பொழுது சங்கம யுகத்தில் இறைவன் கூறிய ஸ்ரீமத் படி நடக்கும்போது அனைத்து விஷயங்களிலிருந்தும் விடுபட்டு சதா குஷியில் திளைக்கின்றேன். ஆத்மாவாகிய எனக்கு புகழ், இகழ், மானம், அவமானம், துக்கம், சுகம் என அனைத்தையும் நான் சமமாக பார்க்கின்றேன். ஏனென்றால் என்னுடைய சொர்க்கத்தின் சுகமான நாட்கள் மிக கூடிய விரைவிலேயே வரப்போகின்றது. ஆத்மாவாகிய நான் இந்த சங்கம யுகத்தில் என்னுடைய உண்மையான சுயஸ்திதியில் இருப்பதினால் உடலில் உள்ள கர்ம வினை கூட சூலாயுதமாகி முள்ளாகி மாறிவிடுகின்றது. உடலில் நோயை அந்த சர்வேஸ்வரின் யோக பலத்தினால் மாற்றி விடுகின்றேன். ஆத்மாவாகிய எனக்கு இந்த உடலில் மூலம்தான் நான் அனைத்து காரியமும் செய்கின்றேன். இந்த உடல் எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு பொக்கிஷமாகும். இந்த உடலின் ஆரோக்கியம் எனக்கு மிக மிக முக்கியமானது. நான் அந்த சர்வேஸ்வரனின் நினைவில் இருப்பதினால் நான் சதா குஷியின் பொக்கிஷங்களை அடைந்து கொண்டே இருக்கின்றேன். இறைவனின் நினைவும் அவருடைய ஞான ரத்தினங்களும் என்னை மென்மேலும் வளர்த்து கொண்டே இருக்கின்றது. பரமாத்மா சிவ தந்தை ஆத்மாவாகிய என்னை இந்த ஞான ரத்தினங்களால்
அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார். இப்பொழுது இந்த ஞான ரத்தினங்களை நான் எனக்குள் உள்வாங்கி சதா தாரணை செய்வதன் மூலம் சத்தியுகத்தில் இயற்கை கூட எனக்கு அடிமையாகி விடுகின்றது. எனது அனைத்து சம்பந்தமும் அந்த சர்வேஸ்வருடன் ஒருவுடன் மட்டும்தான் இருக்கின்றது. ஆத்மாவாகிய நான் அந்த சதாசிவனை நினைக்கும் புனித அன்ன பறவையாக இருக்கின்றேன். ஆத்மாவாகிய நான் மிக மிக சிரேஷ்டமான பாக்கியசாலி. ஆத்மாவாகிய நான் மிக மிக பரமபதம் பாக்கியசாலி ஆத்மா. ஓம் சாந்தி.